பசங்க வந்து படிக்க போறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மைண்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பிலிப்பைன்ஸ் தான். ஆனா நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆன கண்ட்ரி என்ன அப்படின்னா அது வந்து பிலிப்பைன்ஸ் தான். ஏன் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னா எஸ், பிலிப்பைன்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். அடுத்ததா மினிமம் டியூரேஷன் 54 மாதங்கள் இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. பிலிப்பைன்ஸில் எம்டி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு 4 வருஷம் தான். ஆக்சுவலாக பிலிப்பைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிஎஸ் படிப்பீங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிப்பீங்க. அது வந்து 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ படிப்பீங்க. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் என்மேட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும். அதில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் எம்டி வந்து 4 வருஷம் பண்ணுவீங்க. இதுதான் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மெடிசன் படிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரே வந்து இதுதான். ஆனால் நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன டியூரேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா குறைந்தது 54 மாதங்கள் கேட்டிருக்காங்க. 4 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 மாதம் தான் கவர் ஆகும். 4.5 வருஷம் அப்படின்னா தான் உங்களுக்கு 54 மாதங்கள் வந்து கவர் ஆகும். அப்போது இந்த 6 மாதம் வந்து உங்களுக்கு இடிக்குது அந்த இடத்துல. ஸோ அதனால் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 54 மந்த்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் செய்வது கிடையாது. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் கடைசி 6 மாதத்தை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து செட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வென் கமிங் டு லைசன்ஸ், பிலிப்பைன்ஸில் லைசன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா பிலிப்பைன்ஸில் லைசன்ஸ் வந்து கிடைக்காது. பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி இன் மணிலா இதை வந்து ரொம்ப கிளியராக அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய அட்வைசரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதையுமே நம்ப வேணாம். நாங்கள் வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தியன் எம்பசி இன் மணிலா வெப்சைட்குள்ளே போங்க. அங்கே எஜுகேஷனுங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அட்வைசரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கடைசியாக ஜூன் 4 உங்களுக்கு ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. பிலிப்பைன்ஸ் வந்து படிக்க வரக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்பவும் நாங்கள் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எஜுகேஷன் லாஸ் இல்லை ஃபினான்சியல் லாஸ் அப்படின்னா இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னும் அவங்க வந்து அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் பிலிப்பைன்ஸ் போகிற மாதிரி இருந்தால் 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு போங்க. when it comes to லைசன்சிங் எக்ஸாம், லைசன்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா லைசன்சிங் எக்ஸாம் பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போது பிலிப்பைன்ஸில் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா மினிமம் 35 to மேக்ஸிமம் 40 to 45 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். நான் இன்னொரு அடிஷ்னல் இன்புட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சினாரியோவை மாற்றுறதுக்காக அங்கே நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. பாசிட்டிவ்லி அது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு பாசிட்டிவான எந்த நியூஸுமே வரல. 2021 இதோ வந்துருச்சுன்ட்டு 2024 வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பாசிட்டிவான சேஞ்சஸும் வரல. மேபி பிலிப்பைன்ஸில் இந்த என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸஸ் நமக்கு ஃபியூச்சரில் வந்தது அப்படின்னா இதே சேனலில் நானே வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் டில் டேட் பிலிப்பைன்ஸை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும்.